ஹாய் நியர் அண்ட் டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர். இன்றைக்கி லஞ்சுக்கு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்கிற மாதிரியான ஒரு கொத்தமல்லி சாதம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா செவக்கிற மாதிரி வறுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை கொரப்பான ஒரு பொடியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி கப்லேயே காரத்துக்கு 3 பச்சை மிளகாவும் ஒரு 2 கப்பு அளவுக்கு கொத்தமல்லியும் நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்த கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போன உடனே அதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி பச்சை மிளகா பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போய் நல்லா சுருண்டு வர்ற நேரத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கடாயிலேயே நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நல்லா தூவி விட்டுக்கோங்க. இதில் 1/2 லெமன் எடுத்து நான் இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃபுல் லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 125 கிராம்ஸ் ரைஸ் நான் குக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குக் பண்ண ரைஸை இந்த கொத்தமல்லி கிரேவியில் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த கொத்தமல்லி கிரேவியோட இந்த சாதம் நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொடியை இது கூட சேர்த்துட்டு இதுவும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொடி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் கலந்துக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து இந்த சாப்பாட்டுக்கு கொத்தமல்லி வாசனையோட பருப்பு பொடி வாசனை, இந்த நெய் வாசனை எல்லாம் சேர்ந்து செம டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.